ராம் ராம் எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நாம் மக்கர சங்கராந்தி அன்னைக்கு சூரியனை எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மக்கர சங்கராந்தி எப்போ ஏற்படுறது அப்படின்னு கேட்டால், இந்த வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மக்கர சங்கராந்தி. அதாவது உத்தராயண புண்ணியகாலம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம், இல்லை பொங்கல் திருநாள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் மக்கர மாதத்தில் சூரியன் என்னைக்கு பிரவேசிக்கிறாரோ அன்றைய தினத்தை தான் நாம் உத்தராயண புண்ணியகாலம் அப்படின்னும், மக்கர சங்கராந்தி அப்படின்னும், இல்லை பொங்கல் திருநாள் அப்படின்னும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதன்படி இந்த வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரிய பகவான் மக்கர ராசியில் பிரவேசிக்கிறார். அந்த பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா சூரிய பகவான் மக்கர ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் நாம் பொங்க பானை வைக்கிறதோ, இல்லை உத்தராயண புண்ணியகால தர்ப்பணங்கள் பண்ணுறதோ, இல்லை மக்கர சங்கராந்தி பூஜைகள் பண்ணுறதோ நாம் சூரிய பகவான் மக்கர ராசியில் பிரவேசம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் செய்யணும். இந்த வருஷம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் எத்தனை மணிக்கு மக்கர ராசியில் பிரவேசிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியோதயத்திலிருந்து ஆரம்பித்து 14 நாழிகை 55 வினாடிக்கு அப்புறம்தான் சூரிய பகவான் மக்கர ராசியில் பிரவேசிக்கிறார். அதாவது 5 மணி நேரம் 50 நிமிஷம் கழித்து தான் சூரிய பகவான் மக்கர ராசியில் பிரவேசிக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, சூரியன் 6 மணிக்கு உதயமாகிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு மத்தியானம் 11 மணி 50 நிமிஷம். இந்த நேரத்துக்கு அப்புறம் தான் சூரியன் மக்கர ராசியில் பிரவேசிக்கிறார். நாம் பூஜை பண்ணுறதோ, தர்ப்பணங்கள் பண்ணுறதோ, பொங்கப்பானை வைக்கிறதோ எல்லாமே நாம் 11:50க்கு அப்புறம்தான் செய்யணும். இது இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்தில் நாம் அதை உபாசனை பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு உண்ட மகிமை ஜாஸ்தி. அந்த மாதிரி இந்த வருஷம் சூரியோபாசனை எப்படி பண்ணுறது, அதனுடைய பத்ததி என்ன அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த சூரியோபாசனைக்கு தேவையான திரவியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நான் முதல்ல லிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். நான் டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய திரவியங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்த உடனே பிள்ளையார் பூஜை, அதனால் ஒரு சின்ன தாம்பாளத்தில் 2 ஸ்பூன் மஞ்சப்பொடியை போட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் விட்டு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுண்டு அதுக்கு மேலே ஒரு பீஸ் தொடுத்த பூவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நைவேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான சந்தனம், குங்குமம், மங்கள அக்ஷத, புஷ்பங்கள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுண்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைக்கு உட்காந்துண்டேல் அப்படின்னாக்கா சௌகரியமாக இருக்கும். பூஜை பண்ணக்கூடிய நேரம் பார்த்தெல்லாம் மத்தியானம் 12 மணிக்கு அப்புறம். ஸோ கர்த்தாலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்து மத்தியானம் 12 மணிக்கு மேலே நாம் தர்ப்பணாதிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜைகள்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகாரம் இல்லாததுனாலேயே உடம்புல ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இதில் அடிக்கடி எழுந்து போகிற மாதிரி நேர்ந்தது அப்படின்னாக்கா டயர்ட்னஸ் நமக்கு ஜாஸ்தி ஆகிடும். டயர்ட்னஸ் கூட கூட நமக்கு பூஜைக்கு தேவையான ஸ்ரத்தைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்தந்த தருணத்தில் எது எது தேவையோ அதை தான் பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம எழுந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. நைவேத்தியங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாக்க பூஜை முடிஞ்ச உடனே நைவேத்தியத்தை எடுத்துன்னு நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். ஸோ இப்போ நாம் பூஜைகளை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பூஜைகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னால் பூஜையை எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கிரகத்திலேயே, அதாவது இப்போ அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருக்கக்கூடியவா எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடம் ஏதாவது இருக்குது, நம்மளுடைய கிரகத்துக்குள்ளே எங்கேயாவது சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே வருது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நாம் ஒரு ரதம் போல் ஒரு கோலம் போட்டு அதுக்கு மத்தியில் சூரிய பகவானை வரைஞ்சி அதனுடைய மத்தியில் நாம் மஞ்சக்கிழங்க கொத்து, அந்த மஞ்சள் கொத்தை வச்சு அதில் தான் நாம் சூரியனை பூஜை பண்ண போகிறோம். அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணலாம். இல்லை சூரிய வெளிச்சம் ஆற்றுக்குள்ளே வராது அப்படின்னா நம்ம கிரகத்திலேயே எங்கே நமக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்துல ஒரு ரதம் கோலம் போட்டு சூரியனை வரைஞ்சி அங்கே மஞ்சள் கொத்தை வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியவா எல்லாரும் பார்த்தோம்னா மொட்டை மாடியில் கூட பூஜை பண்ணிக்கலாம். மொட்டை மாடியில் சூரிய வெளிச்சம் நன்னா வரும், சூரிய பகவானை நாம் பிரத்யட்சமாக பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல
நிழலாக இருக்கக்கூடிய இடமா பார்த்து ஒரு கோலம் போட்டு அங்கே உட்காந்துட்டு பூஜை பண்ணலாம். நாம் தூபதீப நைவேத்தியங்கள் பண்ணும்போது பிரத்யட்சமாக சூரிய பகவான் நமக்கு தெரியறதுனால சூரிய பகவானுக்கும் நேரடியாகவே நாம் தீபாராதனைகள்லாம் காட்ட முடியும். நமக்கும் அழகாகவும் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இடம் எப்படி நமக்கு அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அது சௌகரியமாக இருக்கும். இது எல்லாத்தையும் யோஜனை பண்ணி எங்கே பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத யோஜனை பண்ணி திரவியங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் யாராவது ஆற்றுல இருந்தா அப்படின்னா தர்ப்பணாதிகளை பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த பூஜையை பண்ணணும். பூஜையை பண்ணிவிட்டு தர்ப்பணம் பண்ணக்கூடாது. தர்ப்பணங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை பண்ணணும். அடுத்தபடியாக நாம் பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக இந்த பூஜையாகப்பட்டது கிழக்கு முகமாக உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணணும். ஸோ உட்காந்துக்கும் போது கிழக்கு முகமாக பார்த்துண்டு நாம் பூஜை பண்ண வேண்டியதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கொண்டு பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பிள்ளையார் பூஜை. எல்லாரும் முதல்ல ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்துட்டு கையை அலம்பிக்கோங்கோ. கையை அலம்பின்ட்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் பிராசனம் பண்ண வேண்டியது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்கோ. கையை தொடச்சுன்ட்டு எல்லாரும் நான் காமிக்கிற மாதிரியே மந்திரத்தை அதாவது நாமாவை சொல்லிட்டு நம்மளுடைய அங்கங்கள் எல்லாத்தையும் தொட்டுக்கோங்க. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. கையில் 2 மங்கள அக்ஷதையை எடுத்துக்கோங்கோ. எடுத்துட்டு விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் 2 கைகளாலையும் தலையில் கொட்டிண்டு விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. அந்த மங்கள அக்ஷதையை இடது கையில் மாற்றிண்டு பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुभरोम् वलது கைகளால காதை தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். மங்கள அக்ஷதையோட இந்த இடது கையை வலது தொட மேலே வச்சுக்கோங்க. வலது கையை இடது கை மேலே வச்சு மூடிண்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தைவபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்க்ரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்தி அர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. அக்ஷதைய வடக்கு பக்கமாக விசர்ஜனம் பண்ணிட வேண்டியது. விசர்ஜனம் பண்ணிட்டு ஒரு சொட்டு கையில் ஜலம் எடுத்துட்டு கையை தொடச்சிக்கோங்க. கையை தொடச்சுண்டு பிள்ளையார் பூஜைக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுன்ற பேர் நினைக்கிறேன். மஞ்சள் பிள்ளையாரையும் பிடிச்சி வச்சுன்ற பேர் நினைக்கிறேன். 2 உதிரி புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. அருகம்புல்லை கையில் எடுத்துக்கோங்கோ. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே புஷ்பத்தை போட்டு பிள்ளையாருக்கு பூஜையை ஆரம்பிக்கும். சொல்லுங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் விக்னேஸ்வரம் தியாயாமி. கையில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுடுங்கோ. போட்டுட்டு 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்கோ. விக்னேஸ்வரம் ஆவாஹயாமி. மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட்டு மறுபடியும் 2 அக்ஷதையை எடுத்துட்டு பிள்ளையார் மேலே போட வேண்டியது. விக்னேஸ்வராய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக மணி அடிச்சின்றபடியே
ஒவ்வொரு உத்தரணியாக தீர்த்தம் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் விட்டுண்டே வாங்கும். விக்னேஸ்வராய நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி, மதுபர்க்கம் சமர்ப்பயாமி, ஸ்நானம் சமர்ப்பயாமி, ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மணியை கீழே வச்சிருங்கோ. வச்சுட்டு 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. விக்னேஸ்வராய நமஹ வஸ்திர உத்தரீய உபவீத ஆபரணார்த்தம் புஷ்பாணி சமர்ப்பயாமி. மஞ்சப்பள்ளியார் மேலே போட்டுட வேண்டியது. மறுபடியும் 2 புஷ்பத்தை எடுத்துட்டு சந்தனம் குங்குமம் அக்ஷதை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியது. சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ கந்த குங்கும மங்களாக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த ஒரு பீஸ் தொடுத்த பூவை வஞ்சப்பள்ளியாரை சுற்றி போட்டிருப்பேல் அந்த புஷ்பத்தை தொட வேண்டியது. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி, புஷ்பைஹி சம்பூஜயாமி. அடுத்தபடியாக விக்னேஸ்வரருக்கு அர்ச்சனை. உதிரி புஷ்பத்தினுடைய தாம்பாளத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. அருகம்புல்லுனாலேயோ இல்லை உதிரி புஷ்பத்தினாலேயோ விக்னேஸ்வரருக்கு ஒவ்வொரு நாமாவாக சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டே வாங்கும். ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் शूर्पकर्णाय नमः, ஓம் हेरम्बाय नमः, ஓம் स्कन्दपूर्वजाय नमः, ஓம் सिद्धिविनायकाय नमः, ஓம் महागणपतये नमः, ஓம் विघ्नेश्वराय नमः. नानाविधानि पुष्पाणि समर्पयामि. புஷ்பங்கள் எல்லாம் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு தாம்பாளத்தை கீழே வச்சிருங்கோ. புஷ்ப தாம்பாளத்தை கீழே வச்சுட்டு 2 அக்ஷதையை எடுத்து மஞ்சப்பள்ளையார் மேலே போட்டுடுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ தூபதீபார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்துண்டு அந்த நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் இதில் எல்லாத்தையும் புரோக்ஷணம் பண்ணுங்கோ. புரோக்ஷணம் பண்ணிட்டு 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லிங்கோ. விக்னேஸ்வராய நமஹ கதலீஃபலம் நாளிகேர खण्डद्वयं कर्पूर ताम्बूलं निवेदयामि. மஞ்சப்பள்ளையார் மேலே புஷ்பத்தை போட்டுட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. நமோ நமஹ கணேசாய நமஸ்தே சிவசூனவே நிர்விக்னம் குரு தேவேஷ. நமாமி த்வாம் கணாதிப கஜானனம் பூத கணாதிசேவிதம் கபித்தஜம்பூ ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம். நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். கையில் இருக்கக்கூடிய உதிரி புஷ்பத்தை மஞ்சப்பிள்ளையார் மேலே நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போட்டுட வேண்டியது. விக்னேஸ்வராய நமஹ மனோபீஷ்ட பிரார்த்தனாக சமர்ப்பயாமி. மறுபடியும் 2 அக்ஷத்தை எடுத்து போட்டுடுங்கோ. சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. அனயா பூஜையா விக்னேஸ்வரஹ பிரியதாம். இப்போ பிள்ளையார் பூஜை பூர்த்தி ஆகிடுத்து. அடுத்தபடியாக சூரியநாராயண பூஜையினுடைய சங்கல்பம். கையில் 2 மங்கள அக்ஷதையை எடுத்துக்கோங்கோ. எடுத்துட்டு விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது.
எல்லாரும் ரெண்டு கைகளாலையும் தலையில் கொட்டிண்டு விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. அந்த மங்கள அக்ஷரையை இடது கையில் மாற்றிண்டு பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ் ஓம் ஹுவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुभरोम्. வலது கைகளால் காதை தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். மங்கள அக்ஷதையோட இந்த இடது கையை வலது தொட மேலே வச்சுக்கோங்க. வலது கையை இடது கை மேலே வச்சு மூடிண்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे दिने शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे हेमन्तऋतौ मकरमासे कृष्णपक्षे प्रथमायां शुभतिथौ भौमवासर पुनर्वसु नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां प्रथमायां शुभतिथौ परमेश्वर प्रीत्यर्थम अस्माकं सकुटुम्बानां सर्वेषां सर्वाभीष्ट सिद्ध्यर्थम शरीरे वर्तमान वर्तिष्यमान समस्त आधिव्याधि रोगपीड़ा परिहारद्वारा क्षिप्र आरोग्य प्राप्त्यर्थम छाया संज्ञा समेत श्री सूर्यनारायण प्रसाद सिद्ध्यर्थम छाया संज्ञा समेत श्री सूर्यनारायण प्रीत्यर्थम उत्तरायण पुण्यकाले श्री सूर्यनारायण पूजां करिष्ये एवं कलशादि पूजनञ्च करिष्ये. கையில் இருக்கக்கூடிய மங்கள அக்ஷதையை வடக்கு பக்கமாக விசர்ஜனம் பண்ணிட்டு கைகளில் ஒரு சொட்டு ஜலம் எடுத்துட்டு கையை தொடச்சிக்கோங்கோ. கையை தொடச்சுட்டு ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு மஞ்சப்பிள்ளையார் மேலே போட்டு மஞ்சப்பிள்ளையாரை உத்வாசனம் பண்ண வேண்டியது சொல்லிக்கோங்கோ. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. अस्मात् हरिद्राबिम्बात् सुमुखं विघ्नेश्वरं यथास्थानं प्रतिष्ठापयामि. மஞ்சப்பிள்ளையார் மேலே ரெண்டு புஷ்பத்தை போட்டுட்டு அந்த மஞ்சப்பிள்ளையார் தாம்பாளத்தை வடக்கு பக்கமாக நகர்த்தி வச்சிட வேண்டியது. நகர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சிருங்கோ. மேல்கொண்டு நாம் அந்த ரதத்தினுடைய மத்தியில் சூரியனை வரைஞ்சி அதன் மேலே மஞ்ச கொத்தை வச்சு அது மேலே நாம் இப்போ பூஜை பண்ண போகிறோம்.
நமக்கு இப்போ சூரிய நாராயண உபாசனைக்கு தேவையான திரவியங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தபடியாக தியானம் ஆவாகனம் உபச்சாரங்கள் வரிசையாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் பஞ்சபாத்திரத்தில் 4 பக்கமும் சந்தனம் குங்குமம் இட்டு கலச பூஜை பண்ணணும். 4 பக்கமும் பஞ்சபாத்திரத்தில் சந்தனம் குங்குமம் இட்டு அதில் 2 துளசியை போட்டுண்டு அந்த கலசத்தை அதாவது பஞ்சபாத்திரத்தை தொட்டுண்டபடியே வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுங்க. கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணாः ஸ்மிருதாः குக்ஷௌ து சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ऋग्वेदः अथ यजुर्वेदः सामवेदोऽपि अथर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलशाम्भु समाश्रिताः गङ्गे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेऽस्मिन् சந்நிதிம் குரு. அந்த பஞ்சபாத்திரத்திலிருந்து கைகளில் 2 ஜலம் எடுத்துட்டு இந்த பூஜைக்கு தேவையான திரவியங்கள் எல்லாத்து மேலேயும் புரோக்ஷணம் பண்ணுங்க. பூஜோபகரணானி புரோக்ஷ்ய புரோக்ஷணம் பண்ணி முடிச்சுட்டு மணி எடுத்து அடிங்கோ. ஆகமார்த்தந்தோ தேவானாம் கமனார்த்தந்தோ ரக்ஷசாம் குருவே घंटारवं तत्र देवताह्वान லாஞ்சனம். அடுத்தபடியாக சூரியனை குறித்து தியானம் பண்ணி அந்த மஞ்சள் கிழங்கு மேலே சூரியனை ஆவாகனம் பண்ண போகிறோம். 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சூரிய பகவானை வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லி நன்னா தியானம் பண்ணிட்டு அந்த மஞ்சள் கிழங்கு மேலே போட வேண்டியது. எல்லாரும் புஷ்பத்தை கையில் வச்சுண்டு சொல்லிக்கோங்க. சூரியம் சுந்தரலோகநாதம் அமிர்தம் வேதாந்தசாரம் சிவம் ஞானம் பிரம்மமயம் சுரேஷமமலம் லோகைக சித்தம் பரம் இந்திராதித்ய நராதிபம் சுரகுரும் त्रैलोक्य चूडामणिं विष्णु ब्रह्म शिवस्वरूप हृदयं वंदे सदा भास्करम्. अस्मिन् हरिद्राकण्ठे छाया संज्ञा समेत श्री सूर्यनारायणं தியாயாமி. கைகளில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை இந்த மஞ்சள் கிழங்கு மேலே போட்டுவிட வேண்டியது. மறுபடியும் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஆவாஹயாமி தேவேஷம் ஆதித்யம் லோகநாயகம் ஆதாரம் சர்வபூதானாம் ಛಾಯಾ ಸಂಜ್ಞಾ ಸಮನ್ವಿತಂ ஸ்ரீ சூரியநாராயணம் ஆவாஹயாமி. அந்த மஞ்சள் கிழங்கு மேலேயே மறுபடியும் புஷ்பத்தை போட்டுட வேண்டியது. இப்போ மங்கள அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்கோ. மித்ராய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக ஒவ்வொரு உத்தரணியாக தீர்த்தம் எடுத்துட்டு கிண்ணத்தில் விட்டுண்டே வாங்கோ. ரவயே நமஹ பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமி. சூர்யாய நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. பானவே நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. खगाय नमः स्नानं समर्पयामि. स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि. அடுத்தபடியா புஷ்பத்தையோ அக்ஷதையோ எடுத்துட்டு அந்த மஞ்சள் கிழங்கு மேலே போட்டுண்டே வாங்கோ. பூஷ்ணே நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி. ஹிரண்யகர்ப்பாய நமஹ உபவீதம் சமர்ப்பயாமி. மரீச்சயே நமஹ ஆபரணம் சமர்ப்பயாமி. ஆதித்யாய நமஹ. ஒரு புஷ்பத்தை எடுத்துட்டு சந்தன குங்குமத்தில் தோச்சு அந்த மஞ்சள் கிழங்கு மேலே போடுங்கோ. கந்தம் சமர்ப்பயாமி. கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி.
2 அக்ஷதை எடுத்து போடுங்க. சவித்ரே நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி. அர்க்காய நமஹ புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. ஒரு புஷ்ப மாலையை எடுத்து அந்த மஞ்சள் கிழங்கை சுற்றி போடுங்கோ. மஞ்சள் கிழங்கை சுற்றி புஷ்ப மாலையை போட்டதுக்கப்புறம் புஷ்ப தாம்பாளத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. வரக்கூடிய நாமாவளிகளை சொல்லிண்டு அந்த மஞ்சள் கிழங்கு மேலே அர்ச்சனை பண்ணிண்டே வாங்கும். ஓம் மித்ராய நமஹ, ஓம் ரவயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் खगाय நமஹ, ஓம் பூஷ்ணே நமஹ, ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ, ஓம் மரீச்சயே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, ஓம் அர்க்காய நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் அரியம்னே நமஹ, ஓம் भगाय நமஹ, ஓம் त्वष्ट्रे நமஹ, ஓம் பூஷ்ணே நமஹ, ஓம் அர்க்காய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, ஓம் ரவயே நமஹ, ஓம் கபஸ்திமதே நமஹ, ஓம் அஜாய நமஹ, ஓம் காலாய நமஹ, ஓம் மிருத்யவே நமஹ, ஓம் தாத்ரே நமஹ, ஓம் திவாகராய நமஹ, ஓம் தர்மத்வஜாய நமஹ, ஓம் வேதகர்த்ரே நமஹ, ஓம் வேதாங்காய நமஹ, ஓம் வேதவாஹனாய நமஹ, ஓம் லோகாத்யக்ஷாய நமஹ, ஓம் சுராத்யக்ஷாய நமஹ, ஓம் விஸ்வகர்மணே நமஹ, ஓம் தமோனுதாய நமஹ, ஓம் ஸ்வர்கத்வாராய நமஹ, ஓம் பிரஜாத்வாராய நமஹ, ஓம் மோக்ஷத்வாராய நமஹ, ஓம் த்ரிவிஷ்டபாய நமஹ, ஓம் ಛಾಯಾ சம்ஞா சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமினே நமஹ. நானாவிதானி புஷ்பாணி சமர்ப்பயாமி. இதோட அர்ச்சனை முடிஞ்சுடுத்து. இல்லை இன்னும் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணணும் யாராவது அபிப்பிராயப்பட்டேல் அப்படின்னா மேற்கொண்டு சூரியனுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லியும் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அவளுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தபடியாக அர்ச்சனைகள் பண்ணணுமானால் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அர்ச்சனைகள் நாம் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக தூபம் தீபம் நைவேத்தியங்கள் இந்த புஷ்ப தாம்பாளத்தை கீழே வச்சுட்டு தூப தீப நைவேத்தியங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு நாம் மேற்கொண்டு கண்டினியூ பண்ணலாம். எல்லாரும் தூப தீபங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். முதல்ல ஊதுபத்தியை கையில் எடுத்துக்கோங்கோ. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு தூப தீபங்கள் காமிக்க வேண்டியது. எல்லாரும் மணி அடிச்சபடியே இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வாங்க. தசாங்கம் குக்குலூபேதஹ சுகந்தஷ்ச மனோஹரஹ ஆக்ரேயஹ சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம் பாஸ்கராய நமஹ தூபம் ஆக்ராபயாமி. அந்த தூபத்தை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக நெய் தீபத்தை எடுத்துட்டு சுவாமிக்கு காட்டுங்கோ. சாஜ்யம் திரிவர்த்தி சயுக்தம் வன்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் த்ரைலோக்ய திமிராபஹ திவாகராய நமஹ தீபம் தர்ஷயாமி. நெய் தீபத்தை கீழே வச்சுட்டு மறுபடியும் ஒரு உத்தரணி தீர்த்தம் கிணத்துல விட்டுட வேண்டியது. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக நைவேத்தியம் நாம் பண்ணியிருக்கக்கூடிய பொங்கல் மற்ற பக்ஷணங்கள் கரும்பு இது எல்லாத்தையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது. கையில் ஜலம் எடுத்துட்டு எல்லாத்துலேயும் ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணுங்கோ. வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் மற்ற நைவேத்தியங்கள் எல்லாத்துலேயும் ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் 2 துளசியை போட்டுடுங்கோ. போட்டுட்டு வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி சுவாமிக்கு அதை சமர்ப்பணம் பண்ண வேண்டியது. கைகளில் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. நைவேத்தியம் ஷட்ரசோபேதம் சர்க்கர அன்ன சமன்விதம் இக்ஷுதண்ட
फलोपेतं गृहाण ग्रहनायक छाया संज्ञा समेत श्री सूर्यनारायण स्वामिने नमः। शर्करान्नं नालिकेरं इक्षुदण्डं कदलीफलानि पुरतः स्थापित नानाविध भक्ष्य विशेषानि अमृतं निवेदयामि। पुष्पத்தை சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு 2 உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிணத்துல விட்டுட வேண்டியது. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஜலம் எடுத்து வெத்தலை பாக்கு மேலே புரோக்ஷணம் பண்ணுங்கோ. புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. பூகி ஃபல சமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூர சூர்ண சயுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். தரணயே நமஹ. தாம்பூலம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கோ. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிணத்துல விட்டுடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியா கற்பூர ஹாரத்தி. ஆற்றுல உள்ளவா எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க சொல்லி கற்பூரம் சுவாமிக்கு காமிச்சு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. ஹாரத்தி கற்பூரத்தை ஏற்றி வச்சுக்கோங்கோ. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி கற்பூர ஹாரத்தி காமிங்க சுவாமிக்கு. நான் முன்ன மாதிரியே சொன்னாப்புல யாராவது இண்டிபெண்ட் ஹவுஸில் இருந்துட்டு மொட்டை மாடியில் இருந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னு சொன்னால் இந்த கற்பூர ஹாரதி காமிக்கும் போது நாம் பூஜை பண்ணக்கூடிய இடத்துலையும் காமிச்சுட்டு ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் அப்படியே நம்ம கற்பூரத்தை காமிக்கலாம். புஷ்பங்களை போடும்போது 2 புஷ்பங்களை அப்பப்போ நாம் மேலே ஆகாசத்தை நோக்கி சூரிய பகவானை பார்த்து கூட புஷ்பத்தை நாம் சமர்ப்பிக்கலாம். வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி கற்பூர ஹாரதி காமிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. தீபோசி சர்வலோகானாம் தீப்தபானோஹ திவாகர நீராஜனம் கிருஹாணேதம் நீரஜானாம் பிரியப்பிரபோ छाया संज्ञा समेत श्री सूर्यनारायण स्वामिने नमः। निर्मलाय नमः। कर्पूर मंगल நீராஜனம் சந்தர்ஷயாமி. 2 புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு அந்த கற்பூர தட்டை சுற்றி சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. நீராஜன அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. எல்லாரும் கற்பூரஹாரத்தை எடுத்துக்க வேண்டியது. கற்பூரஹாரத்தை எடுத்து முடிச்சுன்ட்டு எல்லாரும் கைகளில் புஷ்பத்தை எடுத்துக்க வேண்டியது. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டியது. சொல்லிக்கோங்க. மந்திர புஷ்பம் கிருஹாணேஷ மந்திரமூர்த்தேஹ திவாகர ரக்ஷமாம் கிருபயா தேவ யக்ஷராஜாதி பூஜித மார்த்தாண்டாய நமஹ. மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. சுவாமிகிட்ட புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் 2 புஷ்பத்தை எடுத்து சுவாமிக்கு சமர்ப்பிங்கோ. சுரேஸ்வராய நமஹ. சுவர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. இப்போ வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி பிரதட்சணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. நமஸ் சவித்ரே ஜகதேகசக்ஷுஷே ஜகத்பிரசூதி ஸ்திதிநாசஹேதவே த்ரயீமயாய திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. நக்ஷத்ர கிரகதாராணாம் அதிபஹ விஸ்வபாவனஹ தேஜசாமபி தேஜஸ்வி द्वादशात्मन्. नमोस्तुते नमः पूर्वाय गिरये पश्चिमे गिरये नमः. ज्योतिः गणानां पतये दिनाधिपतये नमः. जयाय जयभद्राय हर्यश्वाय नमो नमः. नमो नमः
सहस्रांशः आदित्याय नमो नमः नम उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्म प्रबोधाय मार्तांडाय नमो नमः ब्रह्मेशान अच्युतेशाय सूर्याय आदित्यवर्चसे भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोघ्नाय हिमघ्नाय शत्रुघ्नाय अमितात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः भानो भास्कर मार्तांड चंडरश्मे दिवाकर आयुः आरोग्यम् ऐश्वर्यं श्रियं पुत्रांश्च देहि मे आवाहनं न जानामि विसर्जनं पूजाविधिं न जानामि क्षम्यतां पुरुषोत्तम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महाप्रभो छाया संज्ञा समेत श्री सूर्यनारायण स्वामिने नमः मनोभीष्ट प्रार्थन प्रदक्षिण நமஸ்காரான் சமர்ப்பயாமி. எல்லாரும் புஷ்பத்தை சுவாமிகிட்ட சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிண்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு 2 அக்ஷதையை எடுத்துண்டு சூரிய பகவான் மேலே போட்டுட வேண்டியது. சொல்லுங்கோ. சாயா சம்ஞா சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமினே நமஹ சத்ரம் समर्पयामि. 2 अक्षतया पोटंडे वांग. चामरं समर्पयामि व्यजनं समर्पयामि नृत्तं समर्पयामि गीतं समर्पयामि वाद्यं समर्पयामि अश्वं समर्पयामि गजं समर्पयामि रथं समर्पयामि समस्त ராஜோபசாரான் சமர்ப்பயாமி. அக்ஷத கிண்ணத்தை கீழே வச்சுட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் விட்டுடுங்க. அனயா பூஜையா சாயா சம்ஞா சமேதா ஸ்ரீ சூரிய நாராயண பிரியதாம். கிண்ணத்தில் தீர்த்தம் விட்டுட வேண்டியது. தீர்த்தத்தை விட்டுட்டு கைகளில் 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அந்த மஞ்சள் கிழங்கு மேலே போட்டுட வேண்டியது. சொல்லிக்கோங்க. திருத பத்ம துவயம் பானும் தேஜோ மண்டல மத்தியகம் சர்வாதி வியாதி சமனம் छायाश्लिष्ट तनुं भजे अस्मात् हरिद्राबिम्बात् छाया संज्ञा समेतं श्री सूर्यनारायणं यथास्थानं प्रतिष्ठापयामि. அந்த புஷ்பத்தை மஞ்சள் கிழங்கு மேலே போட்டுட வேண்டியது. அடுத்தபடியாக ஒரு வெத்தலை பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. அதில் ஏதாவது ஒரு தட்சிணையை வச்சுக்கோங்கோ. ஆற்று மாமி பக்கத்தில் இருந்தார்னா ஒரு உத்தரணி தீர்த்தம் விட சொல்லுங்கோ. மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அந்த கர்மாவனுடைய பலன் நமக்கு சம்பூர்ணமாக கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த வெத்தலை பாக்கு பழம் தட்சிணையை ஒரு பிராமணாளுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வரக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த திரவியத்தை பிராமணாளுக்கு தானம் பண்ண வேண்டியது. சொல்லிக்கோங்க. हिरण्य गर्भस्थं हेमबीजं विभावसोः अनंत पुण्यफलदं अतः शांतिं प्रयच्छ मे अनुष्ठितस्य छाया संज्ञा समेत श्री सूर्यनारायण पूजा संपूर्ण सांगफल सिद्ध्यर्थं सपरिवार श्री सूर्यनारायण प्रीत्यर्थं
காமயமானஹ இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் ஸ்ரீ சூரியநாராயண ஸ்வரூபாய பிராமணாய சம்பிரததே. அந்த தட்சிண தாம்பூலத்தை அப்படியே கீழே வச்சுருங்கோ. 2 அக்ஷதையும் ஜலத்தையும் கையில் எடுத்துக்கோங்கோ. காஜேன வாச்சா சொல்லி சுவாமியினிடத்தில் இந்த பூஜையினுடைய பலனை சமர்ப்பணம் பண்ணிட வேண்டியது. எல்லாரும் அக்ஷதையோட 2 உத்தரணி தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ. சொல்லிங்கோ. காஜேன வாச்சா மனசேந்திரியைருவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா அனுஷ்டித ಛಾಯಾ ಸಂಜ್ಞಾ ಸಮೇತ ಶ್ರೀ ಸೂರ್ಯನಾರಾಯಣ பூஜா ஆக்கியம் கர்ம சர்வம் ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அந்த அக்ஷதையோட 2 உத்தரணி தீர்த்தத்தை பூமியில் விட்டுட வேண்டியது. மறுபடியும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவா நாராயண மாதவா கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ஹிருஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. இதோட நாம் மகர சங்கராந்தியினுடைய பூஜையை எப்படி உபாசிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த உபாசன பலத்தினாலையும் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், யாருக்கும் வியாதிகள் வரப்படாது, எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். ராம் ராம், நமஸ்காரங்கள்.